வணக்கம் மக்களே. தேவாரா மாசான ஒரு ஆக்ஷன் படத்தை வந்து குடுக்கணும்னு முடிவு பண்ண நம்ம டைரக்டர் ஜூனியர் என்டிஆரை வச்சு நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. பட் நிறைய இடங்கள்ல நம்மளால அதை ரசிக்கவே முடியல அப்படின்றது தான் உண்மை. ஏன் அந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்லோவா நம்மளை கொண்டு போனது தான் முக்கியமான காரணமா நான் பார்க்குறேன். இதை வந்து சேம் கேஜிஎஃப் பாணி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பிரகாஷ் ராஜா சார் வச்சு கதை சொன்ன விதம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க விறுவிறுப்பாக பண்ணியிருந்தாலோ என்னவோ கதை நமக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எதுவுமே இல்லை. நம்மளால வந்து எல்லாத்தையுமே கெஸ் பண்ற அளவுக்கு தான் கதையே சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அனிருத் ரவிச்சந்திரன் அவருடைய மியூசிக்கை தாம் ப்ரோம் போட்டுட்டு இருக்காரு. பட் எதையுமே நம்மளால சிங்க் ஆகி ரசனையோடு பார்க்க முடியல. ஏன் இந்த நிலைமை அப்படின்றது தான் படம் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. மேபி ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு எடுக்காமல் ரெண்டு பார்ட்டையும் ஒன்றா ஒரே படத்தில் வந்து ஒரு 3 மணி நேரம் டியூரேஷனில் கொடுத்துருந்தா நமக்கு இந்த தேவாரா வந்து பயங்கரமாக கொண்டாடி இருக்குமோ இன்னும்னு சொல்லிட்டு தெரில.